ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே, நான் என் தவம் முடிந்து உன்னைத்தான் முதலில் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். என் கண் திறந்து நான் பார்க்கும் பொழுது நீதான் என் எதிரில் இருக்க வேண்டும். நடக்கக்கூடாததெல்லாம் நடந்துவிட்டது. துன்பங்களையெல்லாம் நீ சந்தித்து முடித்து விட்டாய். நீ இழந்ததையெல்லாம் வேறு வடிவில் உன்னை வந்தடைய நான் வழிவகை செய்வேன் குழந்தையே. அத்தனை கஷ்டங்களையும் தாங்கிக் கொண்டு சாயியே துணை, சாயியே சாஸ்வதம், இன்னும் என் நிலை இறங்கினாலும் சாய் இருக்கிறார் என்று இருக்கிறாயே, உன்னை எப்படி நான் கைவிடுவேன்? நீ பார்த்து கொண்டே இரு. உனக்கு கஷ்டங்களை உருவாக்கியவர்கள் கண் பார்க்க உன்னை கோபுரத்தின் உச்சியில் நான் அமர வைக்கின்றேன். உன் குழந்தைகளால் உன்னை மேன்மையடைய செய்கிறேன். என்னை நம்பு, இது என் சத்திய வாக்கு. நீ சாயியின் குழந்தை. உன்னை அசைத்து பார்க்கிறவர்களை இந்த சாயி அசைத்து பார்ப்பார் என்ற நம்பிக்கையோடு இரு. இந்த உலகில் சிலர் எப்பொழுதும் மற்றவர்களை காயப்படுத்துவதையே வேலையாக கொண்டு இருப்பார்கள். அதைத்தான் அவர்கள் உனக்கும் இழைக்கிறார்கள். அந்த சொற்களுக்காக நீ வருந்தாதே. மனதைரியத்தோடு நீ உன் கடமைகளை செய். உன்னுடைய ஆற்றலை தேவையற்ற இவர்களிடம் வீணாக்காதே. இதுவரை உன் மனதில் இருந்த வலி, துக்கம், தோல்விகளால் மனம் வெறுத்து போய் பரிதவித்தது எல்லாம் முடிவரும். உன் உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்கும். நிம்மதியும் சந்தோஷமும் அழகாய் பூத்து குலுங்கும் வண்ண மலர்களைப் போல இனி உன் வாழ்க்கையில் வசந்தம் வீசப்போகிறது. உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்கள் முன்னால் நீ கொடியாய் உயர்ந்து நிற்பாய். அந்த காலம் வெகு தூரத்தில் இல்லை குழந்தையே. இந்த உலகத்தில் எது மாறினாலும் நகர்ந்தாலும் நான் உன்னை விட்டு ஒருபோதும் விலக மாட்டேன். உன்னில் எப்போதும் நான் இருப்பேன். நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து எறிந்து வெற்றியடைவாய். நான் உன்னை வெற்றியடைய வைப்பேன். உன் பிரச்சனைக்காக உன் வீட்டாரை சிதைப்பது எந்த விதத்திலும் நியாயமில்லை. அதனால் வீட்டில் நீ அன்பை தவிர, சிரிப்பதை தவிர வேறு எதையும் காட்டாதே. இழப்பிலிருந்து படிப்பை கற்றுக்கொள். உன் அஜாக்கிரதை, வெகுளித்தனம் உன்னை பிறர் ஏமாற்ற வழி செய்திருக்கிறது. ஆனால் இனி அப்படி நடக்காது. எழுந்து காலூன்றி நில். உன்னால் முடியும். நிச்சயமாக அந்த சறுக்களிலிருந்து நீ மீண்டு சாதிக்கப் போகிறாய் குழந்தையே. உன்னை இழந்தவர்களும், கைவிட்டவர்களும், கடன் கொடுத்து சுரண்டியவர்களும், கதவை சார்த்தி கொண்டு போனவர்களும் உன்னை பார்த்து பிரமிக்கப் போகிறார்கள். மீண்டும் வந்து உன்னிடம் ஒட்டி கொள்ளலாம் என நினைக்கப் போகிறார்கள். உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன். நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், கைவிடவும் மாட்டேன். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. நல்லதே நடக்கும். ஏனென்றால் நீ என் பரிபூரண அருளும் ஆசியும் பெற்ற செல்ல குழந்தை. நீ நினைப்பது போல உன் வாழ்க்கை நிச்சயம் மாறும். நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன்.